ஹாய், வெல்கம் டு லேடி குஜி. ஸோ இன்னைக்கு என் அக்காவுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ்க்காக ஒரு இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக முதலியார் குப்பம் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவ மகாபலிபுரம் போறோம்னு நினைச்சிட்டு இருக்கா. பட் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் முதலியார் குப்பம். ஸோ வி ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங், பேக் வாட்டர், பீச் ஐலாண்ட், அதே மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட் கீழப்பாக்கம்லேருந்து 1 hour 33 minutes ஆகும். அரௌண்ட் 78 kilometers. ஸோ நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 2 hours கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே பிளேசஸ்லாம் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்கும் போது அதுதான் ஃபஸ்ட்டு. நேத்தே இங்க இருக்க மேனேஜர் கிட்ட பேசினேன். ஸோ அவங்க அந்த டெக்கோர்லாம் நம்ம தான் எடுத்துட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம், இப்பவே புக் பண்ணிடணும், அப்பதான் நம்ம ஐலாண்ட் போகும்போது கிடைக்கும். ஸோ இந்த போட் தான் நம்ம போறோம். இதுல ஒரு 5 minutesல சீக்கிரமா எல்லாத்தையும் டெக்கோர்லாம் பண்ணிட்டு, அந்த டெக்கோர்ல காத்துல அவ்வளோ பறந்துச்சு. ஸோ வி மேனேஜ் டு டூ சம்திங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் பீச் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ண போகிறோம். So now we are heading to that private beach. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பேக் வாட்டர் பீச். இங்கே தான் பர்த்டே கேக் கட்டலாம் அப்படின்னா, அந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அதாவது வர வழியில வாங்கினது ஒரு 1 hour வெளியில இருந்து ஃபுல்லாக அந்த ஐஸ் கேக்கு. ஸோ அது அப்படியே எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிருச்சு. பட் நாங்கள் 3 பேரும் நல்லா ஃபன் பண்ணோம். நான், என் தங்கச்சி, என் அக்கா பொண்ணு எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஃபன் பண்ணோம். ஃபுல் ட்ரெஸ்ஸும் மண்ணு தான், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே யாருமே இல்லை. அந்த இன்னொரு ஐலாண்ட் நெக்ஸ்ட் போவோம், அங்கே யாராவது இருப்பாங்க. ஸோ இங்கே யாருமே இல்லை. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே போட் இந்த ஐலாண்ட் போகிறோம். இந்த ஐலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருந்தாங்க, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஹட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க ஒரு பிளானிங்கே இல்லை. ஆக்சுவலா ஒரு
பெட்ஷீட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வருது அந்த மாதிரி பிளானே நான் பண்ணல. ஆக்சுவலா நீங்க வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பிளான் பண்ணி நீங்க எடுத்துட்டு வாங்க. இல்லாட்டி ஒரு கொடை அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. ஸோ நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு இங்க நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஃபேமிலியா ஒரு 20 மெம்பர்ஸ். ஒரு இங்க கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50 பாய்ஸ் இருந்தாங்க. ஸோ வெல் பிளான்டா கீழே உட்காரத்துக்கு பெட்ஷீட் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இங்கேயே வந்து ஃபுட்டு நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணோம்ல. ஸோ இங்க மீன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அதுதான் வந்து வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்க. சிக்கனும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து வெஜ் மீல் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு வந்து இங்க செம்ம சூப்பரா இருக்கு, நீங்க நம்பி வாங்கலாம். பட் காஸ்ட்லி. ஆனா ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி மண்ணில் வீடு கட்டி ட்ரெஸ் ஃபுல்லா மண்ணாகி பேண்ட் பாக்கெட்லாம் ஃபுல்லா மண்ணு. ஸோ அந்த மாதிரி அப்படியே மண்ணிலே குளிச்சு அந்த மாதிரி விளாண்டோம். செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அச்சனா நீ போய் அங்க உட்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் அவங்க அதே போட்டில் வந்து கொண்டுட்டு போய் அந்த ஆப்போசிட்ல விட்டுருவாங்க. அங்கே வந்து நம்ம ஏதாவது அந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ், அட்வென்ச்சர் ரைட்ஸ் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து என்னென்ன ரைடிங் இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதோட காஸ்டோட. ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு ரைட் தான் பண்ணேன், ஜெட்ஸ்கி ஒரு ரைட் பண்ணேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகும். பட் அதில் வந்து ஒரு த்ரில் அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது அவ்வளோலாம் இல்லை. நீங்க ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்றீங்க, த்ரில் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இருக்கலாம். பட் இது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இது வந்து 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ்க்கு அரௌண்ட் வந்து 900 சார்ஜ் பண்றாங்க. 900க்கு இது அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஸோ இங்க வந்து வேற ரைட்லாம் இருக்கு, பனானா போட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது வந்து நடுவில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்டி அப்படியே சாச்சி விடுறது அந்த மாதிரிலாம் ஃபன்னா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓவரால் வந்து எனக்கு இந்த இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. So that's it. Inniki mission for a secret birthday surprise was a grand success. And would you plan a secret birthday trip like this? Let me know in comments. And thank you. Bye.